வெள்ள முடியா? மகாராஜா, இப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அப்பா அப்பா என்னப்பா இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணுமில்ல. மந்திரியாரே, என்ன சொன்னீங்க? மகாராஜா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் வைத்தியரை கூப்பிடட்டுமா? முக்கியமான விஷயங்களை நாம அப்புறம் கூட பேசிக்கலாம் மகாராஜா. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. நீங்க சொல்றதும் சரிதான். சரி, இப்ப நீங்க போகலாம். என்ன பிரச்சனை மகாராஜா? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. இங்க பாரு பீம், என் முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன மகாராஜா? நம்ம அங்கிளோட முடி கூட தான் மொத்தமா நரைச்சு போச்சு. பீம், முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில ஒரு வெள்ளை முடி வந்திருக்கு. உனக்கு தெரியுமா, ராஜாவோட தலையில 4 வெள்ளை முடி வந்திருக்கு. மகாராஜா, வயசானதும் ஒரு வித வியாதி தானே. உங்களோட இந்த ஒத்த நரைச்ச முடியையும் பாக்கிடுமே என்னோட இந்த இளமை மருந்து. என்னது இளமை மருந்தா? வேண்டாம் மகாராஜா, இது ஒரு சூழ்ச்சியோன்னு தோணுது. முதல்ல அந்த மருந்த அவனையே குடிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாம முடிவு பண்ணலாம். நான் இந்த மருந்த தினமும் குடிக்கிறேன் மகாராஜா. எனக்கு இப்ப வயசு 180 ஆகுது. ஆனா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? உங்களுக்கு 180 வயசாகுதா? ஆமா மகாராஜா. இது என்ன, மகாராஜாவுடைய நரமுடி எல்லாம் கருப்பாயிடுச்சு. உங்க மருந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் கொடுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். எனக்கு முதல்லயே சந்தேகமா இருந்தது. என்னவோ இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. இந்நேரம் நம்ம மகாராஜாவும் குழந்தையா மாறி இருப்பாங்க. எல்லாரும் வாய மூடிக்கிட்டு பேசாம இருங்க, இல்லைன்னா எல்லாரையும் குண்டுக்குள்ள அடைச்சிடுவேன். எங்களை மாதிரி குழந்தைங்களை குறைச்சு மதிப்பிடாத கோல்கால். என் மருந்துக்கு முன்னாடி என்ன யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. இப்ப எங்க லட்டுவோட சக்தியை நீ தெரிஞ்சுக்குவ. முதல்ல எல்லாரையும் பழைய மாதிரி ஆகாத. நீ சொல்ற மாதிரியே செய்யறேன். பீம், மறுபடியும் டோலக்பூரை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீ காப்பாத்தி இருக்க. உன்னோட உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன மகாராஜா, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமை. அப்புறம் உங்களோட நரமுடி மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதான் கவலையா இருக்கு. இனிமே நரைமுடிய பத்தி எனக்கு கவலையே கிடையாது பீம். ஏன்னா நரைமுடி வர வர நானும் புத்திசாலி ஆகிக்கிட்டே போறேன். 98, 99, 100. நான் வரட்டுமா? கொஞ்சம் இரு. நான் வரட்டுமா? அட கொஞ்சம் இரு சுட்கி, நான் போய் பொழிஞ்சுக்கிறேன். இப்ப நான் வந்துட்டே இருக்கேன். ராஜு, எல்லாரும் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? எப்பவுமே சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேனே. இவங்களை வெளியே கொண்டு வர ஒரு ஐடியா இருக்கு. ஒரு நிமிஷத்துல எல்லாம் ஓடி வந்துருவாங்க. கைவசம் இருக்கு லட்டு.
லட்டுவுக்காக நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. நீ கரெக்டா சொன்ன. ஆனா இந்த கடைசி லட்டு நான் தான் சாப்பிட போறேன். நீ ரொம்ப அவசரப்படுற ஜக்கு. இந்த லட்டுவை இப்ப நான் தான் சாப்பிட போறேன். உன்னால அதை கண்டிப்பா சாப்பிட முடியாது, ஏன்னா அது பீமுக்கான லட்டு. எப்படி உன் கையில இருந்த இந்த லட்டுவை நான் புடுங்கிட்டேன் பாத்தியா? ஆட்டம் முடிஞ்சது. லட்டுவை நான் இப்ப சாப்பிட போறேன். இன்னும் ஆட்டம் முடியல ஏன் நண்பா, ஏன்னா இப்பதான் ஏன் ஆட்டத்தை நீ பார்க்க போற. இப்ப நம்ம கிட்ட லட்டு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. வேணும்னா நாம எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிடுவோமே. பசங்களா, டுன் ஆண்டி இருக்கும்போது லட்டுவை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. இந்தாங்க, எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரி, உங்க எல்லாரையும் மகாராஜா உடனே அரண்மனைக்கு வர சொல்லிருக்காரு. ஆனா ஒரு விஷயம்தான் என்ன இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கு. மொத்த கோர்கன் ஊருமே ஒரே ராத்திரில எப்படி அழிஞ்சு போயிடுது? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட அப்பாவும் பல முறை முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தெரிய வரல. இந்த நேரத்துல எங்களோட நேர்மையான மந்திரி பாஞ்சாவுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். அவருடைய மந்திர நண்பர்களை வச்சு எங்க நகரத்தை உடனே சரி பண்ணிடுறாரு. மந்திர நண்பர்களா? ஆமா. ஆனா அந்த மந்திர சக்தியை பயன்படுத்த அவருக்கு தங்கங்கள் தேவைப்படுது. அதோட கோர்கனோட கஜானால தேவையான தங்கங்கள் இல்ல. அதனால எங்களால அதிக செலவுகள் பண்ண முடியாது. இங்க என்னவோ தப்பு நடக்குதுன்னு புரியுது. சரியா சொன்ன ராஜு. நிச்சயமா சொல்றேன், இங்க ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடக்குது.